ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். பெரியவா எப்பவுமே சொல்வா, வீட்டுல விளக்கேற்றுங்க. முக்கியமா வீட்டுல விளக்கேற்றும் பொழுது ஒரு சில விஷயங்கள் செஞ்சுட்டு, விளக்கேற்றும் பொழுது ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே விளக்கேற்றுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க குழந்தைங்க தலையெழுத்தே மாறிடும். அதை உங்க கண்கூடாவே பார்க்க முடியும். உங்க குழந்தையின் வாழ்க்கை அப்படியே பார்த்தீங்கன்னா மாறிடும். நல்ல செல்வ செழிப்பா, இல்ல புத்திசாலித்தனமா, அறிவோடு வளர ஆரம்பிப்பாங்க. அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு செயலை செஞ்சாலே போதும் அப்படின்னு பெரியவா சொல்லிக்கிட்டு தான் இருப்பா. எத்தனையோ பக்தர்கள் பெரியவாயிடமும் இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதாவது பெரியவாயிடம் வந்தாலே சரி, பெரியவா குழந்தைக்கு, பெரியவா குழந்தைக்கு, பெரியவா குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவா. காரணம், குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். என்னோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, குழந்தையாச்சும் நல்லபடியா இருக்கணும், குழந்தையாச்சும் செல்வ செழிப்போட இருக்கணும், குழந்தையாச்சும் நல்லா படிக்கணும், குழந்தையாச்சும் அதை நினைச்சப்பட்ட வாழ்க்கைக்கு அமைச்சுக்கணும், குழந்தையாச்சும் தன்னோட வாழ்க்கையில வேண்டதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தையை குழந்தை என்று குழந்தை மேல பாசம் வச்சு அந்த குழந்தைக்காக வேண்டியிருக்கா. அதுக்கு பெரியவா சொல்லுவா, நீங்க எவ்வளவோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. நிறைய போயிடுச்சு பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், குளிச்சு நல்லா சுத்தபத்தமா இருந்தா எல்லாமே பண்ணணும்னு அவசியமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வீட்டுல பண்ணக்கூடிய விஷயங்களே கரெக்டான முறையில சரியான முறையில செஞ்சாலே போதும், அனைத்து விஷயங்களும் மாறிடும். உங்க குழந்தையின் அதாவது வாழ்க்கை தலையெழுத்தே மாறுவதை உங்க கண்கூடாக நீங்களே பார்க்க முடியும் அப்படின்னு பெரியவா சொல்றா. அது என்னவென்று நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரியவா அந்த பக்தர் சொல்றான், பெரியவா என்னோட வாழ்க்கையில என்னோட பெற்றோர்கள் தான் என்னோட வாழ்க்கையை ஃபுல்லா கஷ்டப்படுத்திட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்படுறேன். வேலைக்கு போய் தினம் தினம் சாப்பிட முடியாம, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அப்படிதான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில இப்போ என்னோட பையனு குழந்தைங்கள் வந்துட்டாங்க. என் குழந்தைங்களையாச்சும் நான் நல்லபடியா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட நிலைமை இப்ப பாத்தீங்கன்னா அதை விட மோசமாயிடுச்சு. தினமும் வேலைக்கு போனாலும் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாராலையுமே 3 வேளை சாப்பிட முடியல. ரொம்ப கஷ்டப்படுறேன் பெரியவா. இந்த நிலைமையில என்னோட குழந்தைய எப்படி தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வளர்த்துறது, எப்படி தான் ஆசைப்பட்ட மாதிரி என் குழந்தைக்கு பாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப பயமா இருக்கு பெரியவா. என் குழந்தையோட வாழ்க்கை தலையெழுத்து மாறாத பெரியவா. என்ன மாதிரியே என் குழந்தையும் ஆயிடுமா பெரியவா அப்படின்னு அந்த பக்தன் சொல்றா. அதுக்கு பெரியவா சொல்றா, நீ உன் குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள் தவறதான் பண்ணுவீங்க, அதுதான் இவ்வளவுக்கும் காரணம். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த மறக்காம பண்ணு. உன் வீட்டுல கூடிய அனைத்து கஷ்டமும் தீங்கி உன் குழந்தை வீட்டுல நல்லபடியா வளரும், நல்லா வாழ்க்கையே மாறிடும். அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம், நீ வீட்டுல விளக்கேற்றுவியா? ஆமா பெரியவா, வாரத்துல வெள்ளிக்கிழமை ஆனா என் வீட்டுல என் மனைவி விளக்கேற்றுவா பெரியவா. சரி, அப்படி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றும் பொழுது தொடர்ச்சியா 11 வெள்ளிக்கிழமை இந்த ஒரே ஒரு விஷயத்த பண்ணிட்டு வா. அதாவது 11 வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுவா பத்தியா, அப்படி விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்து வச்சு விளக்கேத்திரு, அவ்வளவுதான், வேற எதுவுமே செய்வானா. அப்படி நீ செஞ்சுட்டேன்னா போதும், உன்னோட குடும்பத்துல கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து, முக்கியமா தேவையற்ற மனக்குழப்பங்கள்லாம் போய் உன் குழந்தை நல்லபடியா வாழ ஆரம்பிப்பான். அது என்னவென்று பாரு. அதாவது வீட்டுல எப்பவுமே விளக்கேற்ற முன்னாடி செய்யக்கூடிய விஷயம், வீட்டு முன்னாடி முத்தத்தை தொளிச்சு ஒரு கோலம் போடு, அரிசியிலான மாவுலான கோலம் போடு. அதுக்கப்புறம் நீயும் சுத்தபத்தமாயிக்கும், உன் குடும்பத்துல கூடிய எல்லாருமே குளிச்சு முடிச்சு நல்லா சுத்தபத்தமாயிட்டு அதுக்கு அப்புறம் கடவுள் முன்னாடி வாங்க. வந்துட்டு நெய் ஊத்து, அப்படி இல்லைன்னா எண்ணெயை ஊத்து, எது இருக்கோ ஊத்திட்டு அதுல திரி போடுவ பத்தியா, பஞ்சு திரி, அதோட வெட்டி வேற சேர்த்துக்கோ. அந்த வெட்டி வேற நல்லா சேர்த்து அதுல நல்லபடியா பஞ்சு திரியில சுத்திரு. அதை சுத்தி வச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற, வெட்டி வேற பஞ்சு திரியில நல்லா எண்ணெயில போட்டு நல்லா ஊற வை. அதுக்கப்புறம் எடுத்து விளக்க ஏத்திட்டு மனசார வேண்டிக்கோ, உனக்கு என்ன கஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் வேண்டிக்கோ. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை உன் குழந்தையோட தலையிலத்தையே மாறிடும், அதாவது உன் கண்கூடாவே. அப்படி முடியல அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமையாச்சும் மறக்காம விளக்கு ஏத்துங்க. அந்த ஒரு நாளாச்சு நீங்க மகாலட்சுமி உகந்த நாளா இருக்கும். இந்த ஒரு நாளன்று நீங்க விளக்கேற்றும் போது மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. முக்கியமா சுக்கிரனுக்கு உகந்த நாளா இருக்கும்னால சுக்கிரனும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவான். இந்த ஒரு நாளை நீங்க மறக்காம விளக்கேத்தணும். அதுக்கு விளக்கேற்றதுக்கு முதல்ல நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எப்போது நீங்க விளக்கேற்றினாலும் சரி, குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால உங்க தலையெழுத்தே மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு விளக்கு ஏத்தும் போது நீங்க ஒரு மந்திரத்தையும் சொல்லணும். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி விளக்கு ஏத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்க நினைக்காத காரியங்கள், நீங்கள் எப்படி சொல்றது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காரியங்கள் கூட நீங்கள் செய்யும் என்று முயற்சி செய்தால் அதுவும் உங்களுக்கு நடக்கும். அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளே நடக்கக்கூடிய விஷயமாக மாறிவிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மகாபரிவார் சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ பக்தர்கள் கண்டிருக்காங்க. அதாவது செய்யும் முறை படித்து அதை மூலம் பலன் அடைந்திருக்கார்கள் என்றுதான் கூற வேண்டும். அதே போலதான் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது காலையிலும் சரி மாலையிலும் சரி இந்த ஒரு விஷயத்தை விளக்கேற்றும் பொழுது நீங்கள் சொல்லிட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பான முறையில் நடக்கும். அதை எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். முதலில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுதுக்கு முன்பாக சுத்தபத்தமாக இருந்து கொள்ளுங்கள். முக்கியமாக குளித்து விடுங்கள். நீங்கள் விளக்கேற்றக்கூடிய நபர் கண்டிப்பாக அன்னைக்கு சுத்தபத்தமாக இருந்திருக்க வேண்டும். முக்கியமாக குளித்திருக்க வேண்டும்.
அசைவம் போன்ற உணவுகளை பரிமாறி இருக்கக்கூடாது. வீட்டில் எப்போதும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பூஜை நடக்க போகிறது என்றால் அசைவ உணவை முதலில் விட்டு தள்ளி வைக்க வேண்டும். முக்கியமாக சுத்தபத்தமாக நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். இப்படி நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றினால்தான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும். காலை 4:30 உங்களுக்கு 6:30 இதான் டைம். இந்த நேரத்துக்குள் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி விட வேண்டும். இதை எடுத்து இரவு, அதாவது சாயந்தரம் 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான் டைம். இந்த 1 ஹவர் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். இந்த 1 ஹவர்ல நீங்க கண்டிப்பான முறையில் உங்க வீட்டுல விளக்கு ஏத்திடணும். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த விளக்கை ஏத்திட்டு ஒரு மந்திரத்தையும் சொல்லணும். இந்த விளக்கு ஏத்தும் போது உங்களுக்கு மனசுல கூடிய வேண்டுதல் என்னவோ அதை முன்வைங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை முன்வைங்க. உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை முன்வைங்க. திருமண தடையோ இல்ல கடன் தொல்லையோ இல்ல என்ன பிரச்சனை இருக்கோ எதுவா இருந்தாலும் சரி, நீங்க மனதார உங்க இஷ்ட தெய்வத்தை இல்ல உங்களோட குல தெய்வத்தை இல்ல உங்க கடவுள், வீட்டுல இருக்கக்கூடிய கடவுளை நினைச்சுக்கிட்டு இல்ல உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினைச்சுக்கிட்டு இந்த மகாபிரிவை நினைச்சுக்கிட்டேன்ட்டு நீங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை சொல்லுங்க. தீர்த்து வாங்கன்னு நம்புங்க. கண்டிப்பான முறையில் தீர்ப்பாங்க. விளக்கேற்றும் போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லிடணும். அதாவது ஓம் பரஞ்சோதியை போற்றி போற்றி. நல்லா கேட்டுக்கோங்க. ஓம் பரஞ்சோதியை போற்றி போற்றி. இந்த ஒரு மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. முடிஞ்சா 48 தடவை சொல்லுவாங்க. இல்ல உங்களால இன்னும் முடியும்னா 108 தடவை மறக்காம சொல்லுங்க விளக்கேற்றிட்டு. இது உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஓம் பரஞ்சோதியை போற்றி போற்றின்னு நீங்க விளக்கு ஏற்றும் போதே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அதை ஏத்தி முடிச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதை சொல்லி முடிச்சுட்டு உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளை சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா விளக்கேற்றத்துக்கு முன்னாடி உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளை சொல்லிட்டு அப்புறம் கூட நீங்க விளக்கேற்றலாம். எப்படினாலும் பண்ணலாம். ஆனா இந்த ஒரு மந்திரத்தை நீங்க மறந்துடாதீங்க. ஓம் பரஞ்சோதியை போற்றி போற்றி. ஓம் பரஞ்சோதியை போற்றி போற்றி நல்லபடியா சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா முடிஞ்சா சத்தமா சொல்றது தப்பு இல்லைங்க. முடியல, வீட்டுல ஆளுங்க இருக்காங்க, பக்கத்து வீட்டுல ஆள் இருக்காங்கன்னா மனசுக்குள்ள சொல்றது கூட தப்பு இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா கேட்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லது. வீட்டுக்கு நல்லாவே மகாலட்சுமி தேடி வருவாங்கன்றாங்க. ஒரு சத்தமா இப்படி சொல்லும் போது நீங்க கடவுளை வீட்டுக்கு வா வான்னு கூப்பிடுறதுக்கு அர்த்தமாகுமா? மனசுக்குள்ள சொல்றத விட சத்தமா சொல்றது, கத்தி சொல்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால நீங்க இதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சத்தமாவே சொல்லுங்க. தப்பு இல்லைங்க. கடவுளை உன் வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாரும் தீரும். முக்கியமா இந்த மந்திரத்தை எல்லோராலும் சொல்லிட முடியாது. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் இதை சொல்லவே முடியும். அப்படி அதிர்ஷ்டம் இருந்து இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்லிட்டேன்னா உன் வாழ்க்கையில அனைத்திற்கும் தீர்வுக்கும் பிரச்சனைகளுக்கும் அனைத்தும் நீங்கி நீ நினைச்சபடியான ஒரு வாழ்க்கை நிச்சயம் ரொம்ப எளிமையா விரைவாக கிடைக்கும். இது அப்பேற்பட்ட ஒரு விஷயம். அதாவது இந்த ஒரு விஷயத்த வீட்டுல விளக்கேற்றும் பொழுது நீ சொல்ற பொழுதுதான் உடைய வாழ்க்கை மாறும். நிறைய நபர்கள் சொல்வதற்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. நிறைய நபர்களுக்கு தெரியவும் செய்யும். ஆனா இன்றைய வரைக்கும் அவங்களால சரியாக வீட்டுல விளக்கேற்றும் போது சொல்லவே முடியல. ஒரு நாளாவது சொல்லலான்னு முயற்சி பண்றாங்க. ஆனா மறந்து போயோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் மூலியமா விளக்கேற்ற முடியாம அந்த நேரத்தை சொல்ல முடியாம போயிடுது. நீங்கள், அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால், நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே விரைவாக வீட்டில் விளக்கேற்றும் போது சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பின் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு வரி மந்திரம் தான் சொல்ல முடியும். இந்த ஒரு வரி மந்திரத்தையே உங்களால உச்சரிக்க முடியாத போது அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு தவறான விஷயங்கள் செய்திருப்பீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை உங்களால உச்சரிக்க முடியுதுன்னா எந்த அளவுக்கு நீங்கள் புண்ணியம் செஞ்சிருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டுல நீங்க எப்போது விளக்கேற்றினாலும் சரி, காலை இல்ல நான் மாலையில ஏற்றுவேன் அப்படின்ற போதும் சரி, மதியம் நம்ம ஏற்றுறவங்க நம்மளாக இருந்தாலும் சரி, எப்போது விளக்கேற்றினாலும் நீங்கள் எப்போதும் போல சுத்தபத்தமாக இருந்து கொண்டு வீட்டை விளக்கேற்றுங்க. அப்படி விளக்கேற்றும் போது இதை சொன்னால் போதும். அந்த மந்திரம் என்னவென்று பாருங்கள். அதாவது இதுதான். அம் பகவ, அம் பகவ, அம் பகவ. நீங்க வீட்டு இலக்கம் ஏற்றும் போது அம் பகவன் சொல்லிட்டு நீங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை தெளிவா மனசுக்குள்ளேயாவது இல்ல வெளியே கேட்கிற மாதிரியாவது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேண்டும், எதுக்காக நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மனசார நினைச்சுக்கிட்டு நீங்க வீட்டுல விளக்கு ஏற்றிட்டு இதை சொல்லி பாருங்க. அடுத்த நிமிஷமே, அடுத்த சில நிலைகள்லயே உங்களுடைய வாழ்க்கை மொத்தமா மாறி நீங்க நினைச்ச ஒரு விஷயத்த ஏற்படுத்தி கொடுக்கும். இது சாதாரணமா எல்லாராலும் சொல்லிட முடியாது. உங்களால சொல்ல முடியுதுனாலே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள், பல எண்ணற்ற விஷயங்கள் நிகழப்போகிறது என்றுதான் அர்த்தம். நீங்க முழு நம்பிக்கையோட, அதாவது உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அல்லது உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சிருந்தாலும் நீங்க இதை சொல்லலாம். ஆனா நீங்க சரியா பார்த்தீங்கன்னா வீட்டுல விளக்கேற்றும் போது இதை சொல்லுங்க. அப்படி நீங்க சரியா இதை வீட்டுல விளக்கேற்றும் போது சொல்லிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயம் உங்களுடைய அதிர்ஷ்டம் நிறைய இருக்குன்னு தான் அர்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ரொம்ப எளிமையா கிடைக்க போகிறது. இது எல்லாராலும் சொல்ல முடியாதுங்க. ஒரு முறையாவது நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், தேவையில்லாத மனக்குழப்பங்களாக இருக்கட்டும்,
இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, அது அனைத்திற்கும் தீர்வு ரொம்ப எளிமையா ரொம்ப சீக்கிரமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.